وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أوفوا بالعقود أحلت لكم بهيمة الأنعام إلا ما يتلى عليكم غير محل الصيد وأنتم حرم إن الله يحكم ما يريد صدق الله العظيم. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் சூரத்துல் நிசா ஓதி முடிக்கப்பட்டு சூரத்துல் மாஇதா ஓதப்பட்டது. நேற்று தினம் சூரத்துல் நிசாவினுடைய சுருக்கமான கருத்துக்களை பார்த்தோம். பெண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகள் ஏராளம். இஸ்லாம் வந்த பிறகுதான் பெண்களுக்கான அந்தஸ்தையும் உரிமைகளையும் வழங்கியது என்ற நிகழ்வுகளை நேற்று பார்த்தோம். அதில் ஒரு விஷயம் சொன்னோம், தலாக் என்பது ஹலாலாக இருந்தாலும் அது அல்லாஹுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடியதில் மிகவும் பயங்கரமானது. அபகதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக், ஹலால்லையே அல்லாஹுக்கு மிகவும் கோபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் தலாக்கு தான். தலாக் என்ற வார்த்தை இருக்கிறது, அது விளையாட்டாக சொன்னாலும் வேண்டும் என்று சொன்னாலும் தலாக் என்பது நிகழ்ந்துவிடும். 3 தலாக்கு தான். இதற்கு முற்காலங்களில் தலாக்கு சொல்லி சொல்லி மீட்டிக்கிடுவாங்க. தலாக் சொல்லுவாங்க, பிறகு இதாக இருப்பாங்க, பிறகு இதாக முடியறதுக்குள்ளே மீட்டிக்கிடுவாங்க, திருப்பி தலாக் சொல்லுவாங்க. கணக்கு இல்லாமல் இருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரையறுத்தான், இப்படி பெண்களுடைய வாழ்க்கையில் விளையாடக்கூடாது. 3 தலாக்கு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் பிறகு மீட்டிக்கொள்ளவே முடியாது. மீட்டணும் என்று சொன்னால் ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரா, பிறகு மனிதன் பச்சாதாபப்பட்டு தவற உணர்ந்து திருந்தி வாழ்கிறதுக்காக மனமோந்து இறங்கி வந்தாலும் 3 தலாக்கு விட்டுட்டா அந்த மனைவி உனக்கு கிடைக்கணும் என்று சொன்னால் அவள் வேறொருத்தருக்கு நிக்கா செய்து கொடுக்கப்பட வேண்டும். அந்த மனிதர் வாழ்ந்து அவர் வேண்டாம் என்று தலாக்கு விட்டாலோ அந்த கணவர் இறந்து போனாலோ தான் பிறகு அவருடைய அந்த கணவருடைய இத்தா காலம் முடிந்த பிறகு இந்த பெண் உனக்கு கிடைக்கலாம். இது ஒரு பெரிய தண்டனையாக இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு தீர்வு தலாக் அல்ல, கடைசி பட்சமான தீர்வு தான் அது. இது சம்பந்தமான விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சூரா பக்ராவுலையும் சூரத்துல் நிசாவுலையும் அல்லாஹ் சொல்லி காட்டினான். அதே போன்று மறுமணத்தை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆணுக்கு துணையாக ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொன்னால் அல்லாஹ் இங்கு அனுமதி வழங்குகிறான். ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாஸ வ ருபா, நீங்கள் விரும்பக்கூடிய பெண்களிலிருந்து ஒரு பெண்ணையோ 2 3 4 வரை ஒரே நேரத்தில் மனைவிமார்களை வைத்து கொள்ளலாம், அனுமதி இருக்கிறது. முற்காலங்களில் கணக்கில்லாமல் வச்சுருந்தாங்க, கணக்கில்லாமல் வச்சுக்கிடுவாங்க. ஆனால் எல்லாரையும் நிர்வாகம் செய்ய தெரியாது. பல பேருக்கு அதில் அநியாயம் செஞ்சுருவாங்க. அப்போ தான் அல்லாஹ் வரையறுத்தான் 4க்கு மேலே முடிக்கக்கூடாது. அதுலேயும் அல்லாஹ் அங்கே 4 முடிங்கன்னு சொல்லி அல்லாஹ் ஆர்வப்படுத்தலை. 1க்கு மேலே 2 மனைவி வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி ஆர்வமெல்லாம் படுத்தலை. அல்லாஹால அனுமதி வழங்கினான். தேவை இருந்துச்சு, ஒரு பெண்ணால் ஒருத்தருடைய தேவைகள் பூர்த்தி ஆகலை என்று சொன்னால் ஹலாலான முறையில் இன்னொரு மனைவியாக நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்கள். ஒருத்தியோட தான் வாழணும்னு சொல்லி அந்த பெண்ணோட அவருடைய தேவை பூர்த்தி ஆகலை, இவர் ஹராத்தில் போய் விழுகிறாரு, ரகசியமாக பாவங்களில் ஈடுபடுறாரு. இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. நீ ஹலாலான முறையில் திருமணம் செய்து அடுத்த மனைவி வைத்து கொள்ளலாம். ஆனால் வ இன் ஹிஃப்தும் அல்லா துக்ஸிது ஃபவாஹிதா, அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் உங்களால் நீதமாக நடக்க முடியாது என்று நீங்கள் பயந்தால், இங்கே தான் விஷயம், பிரச்சனை தான். ஒரு மனைவிக்கு மேலே இன்னொரு மனைவியை முடிக்கணும்னு சொன்னால் உடல் சக்தி ஒன்றும் பொருளாதார வசதியும் இருக்கணும். இதுக்கு மத்தியில் நீதமாக நடக்கணும். நேரம் கொடுக்கறதுலையும் செலவு செய்கிற விஷயத்துலையும்
எல்லா விஷயத்திலையும் நீதமாக நடக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கணும். அது உங்களால் செய்ய முடியாது என்று நீங்கள் பயந்தால் ஃபவாஹிதா, அப்போ ஒருத்தியோடய நிப்பாட்டிக்கிடுங்க. சூரா நிசாவுல் இன்னொருடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் என்னதான் நான் நீதமாக நடப்பேன்னு சொல்லி மறுமணம் செய்தாலும், ஒரு பெண் இருக்கவே இன்னொரு மணி நீங்கள் நிக்கா செய்தாலும், வலன் தஸ்ததீஉ அன் தஅதிலு பைனன் நிசாஇ வலவ் ஹரஸ்தும், நீங்கள் எவ்வளோதான் நீதமாக நடப்பேன்னு சொல்லி ஆர்வத்தோடு நீங்கள் இன்னொரு நிக்காக முடித்தாலும் உங்களால் நீதமாக நடக்க முடியாது. நீதமாக நடக்க முடியாது. ஃபலா தமீலு குல்லல் மைலி ஃபததருஹா கல் முஅல்லகா, ஒன்றுக்கு மேலே யார் நிக்கா செஞ்சு வச்சுருக்கிறாங்களோ அதில் நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு குறை அநியாயம் நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிமார்கள் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல நேர்மையாக யாராலையும் நடக்க இயலாது. எல்லா விஷயத்துலையும் நேர்மையாக நடந்தாங்க. நடந்துட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னுடைய சக்திக்கு உட்பட்டு நான் நேர்மையாக நடந்துட்டேன், நேர்மையாக பங்கீடு செஞ்சிட்டேன் எல்லாத்துலேயும். ஆனால் அன்பு செலுத்துகிற விஷயத்தில் என் கையில் இல்லை, அன்பை நீ தான் போடுறா. மனைவிமார்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி அன்பை செலுத்த இயலாது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மேலே இருந்த அன்பு மற்ற மனைவிமார் மேலே கிடையாது. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க முன்னாடி தனிமையில் வாழ்ந்தவங்க, மற்ற மனைவிமார்கள் இருக்கும்போது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா கிடையாது. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா வஃபாத்துக்கு பிறகு தான் பல மனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் முடிச்சு கொடுத்தான். அப்போது முஹப்பத் என்பது அல்லாஹ் போடக்கூடிய விஷயம். அதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட முறையீடு செஞ்சாங்க, யா அல்லாஹ் இது என்னுடைய கையில் உள்ளதல்ல, அன்பு என்பது, இந்த அன்புல என்னால் நீதமாக நடந்து கொள்ள முடியலை. அன்பு செலுத்துகிற விஷயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூடுதலான அன்பு இருந்துச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், நீதமாக நடக்கக்கூடியவங்களும் இந்த விஷயத்தால் நீதமாக நடக்க இயலாது. அதனால் நீதமாக நடக்க முடியாது அப்படிங்கிற அந்த பயம் இருக்கும்போது அப்போ பலதார மனங்கள் கூடாது. ஆனால் ஒருத்தருடைய மனைவி இறந்துட்டாங்க, அல்ல ஒரு பெண்ணுக்கு கணவர் இறந்துட்டாங்க, இப்போ வாளா வெட்டியாக இருக்கக்கூடாது, மறுமணம் செய்து கொள்ள வேண்டும். மறுமணம் செய்து கொள்வதை இஸ்லாம் ஆதரிக்கிறது மட்டுமல்ல, அதை நிர்பந்திக்கிறது. எவ்வளோ வயசானாலும் சரி, வயசான காலத்தில் எதுக்கு கல்யாணம் அப்படி கிடையாது. சஹாபாக்கள் ஹஜரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஹிலாஃபத்தில் ஷாம் தேசத்தில் அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ காலரா நோய் பரவி பல நூறு சஹாபாக்கள் அதில் வஃபாத்தானாங்க, ஷஹீதானாங்க. அந்த நோய் பரவி அப்படியே அல்லாஹுடைய நாட்டத்தில் பல பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அது ஹஜரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா எவ்வளோ பெரிய சஹாபி. அந்த சஹாபியோட குடும்பத்திலையும் ஒவ்வொரு ஆளாக காலை மாலை மௌத்தாயிட்டே இருக்கிறாங்க. அதில் அவங்களுடைய மனைவியும் வஃபாத்தாகிறாங்க. பிறகு இவங்களுக்கு அந்த நோய் வருது. இந்த நிலைமையில் ஒரு நிக்காஹ் செய்கிறாங்க. இந்த நிலைமையில் தன்னுடைய மனைவி நேற்று இறந்துட்டாங்க, இவங்களுக்கு நோய் வந்துருச்சு, இன்றைக்கி ஒரு நிக்காஹ் செய்கிறாங்க. எதுக்கு? ஒருத்தர் இறந்தார் என்று சொன்னால் அவரை நினைவு கூறக்கூடிய, அவருக்கு துஆ செய்யக்கூடிய, அவருக்காக இத்தா இருக்கக்கூடிய ஒரு பெண் இருக்க வேண்டும். இன்றைக்கி சொத்துக்கு பயந்து யாரும் நிக்காஹ் செய்கிறேன், நான் கல்யாணம் முடித்தா என் சொத்துக்கு பங்காளியாக வந்துடுவாளே, குடும்பம் தடுக்குது. அம்மா இறந்துட்டாங்க, வாப்பா கல்யாணம் முடித்தாங்கன்னு சொன்னால் வாப்பாட சொத்தில் பங்கில் இன்னொருத்தவங்களுக்கு போகுமே. இவர் பாவத்தில் ஈடுபடுவதை பற்றியோ, இவர் பத்தினித்தனமாக வாழ வைப்பதை பற்றியோ, இவருக்கான உதவி ஒத்தாசையாக யார் இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அக்கறை இல்லை. அல்லாஹ் தஆலா மனிதருடைய உணர்வை படைத்தவனும் அல்லாஹ் தான், மனிதருடைய உணர்வுகளுக்கு தேவையான சட்டங்களை வகுக்கக்கூடியவனும் அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ் தான் சொல்ல நிக்காஹ் செய்யுங்க. அதனால் கணவர் இறந்துட்டாலோ அல்லது திருமண பந்தத்தில் முறிவு ஏற்பட்டு விட்டாலோ அடுத்த மறுமணங்களை செய்து கொள்ள வேண்டாம். அதை ஒரு கேவலமாக நினைப்பது, குறிப்பாக பெண்களுக்கு மத்தியில் இது ஒரு கேவலமான விஷயமாக பேசப்படுது. மறுமணம் செய்கிறதை பற்றி கேவலமாக பேசுவதும் பெரும் பாவம். இது சில நேரங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு வாழ்க்கையில் சோதனை கொடுத்துருவான். ஒரு காலத்து பேசுனவங்களுக்கே அந்த நிலைமை வந்துடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதிரி விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். சமுதாயத்தில் அந்த மாதிரி குடும்பங்கள் இருக்கக்கூடியவங்க விஷயத்தில் ஆலோசனை செய்து இவர்களை கரை சேர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மறுமணம் செய்வதற்கு, இவர்களை மறுமணம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ உடனடியாக, பெண்களாக இருந்தால் அவருடைய இத்தா காலம் முடிந்த பிறகு மறுமணம் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அது ஒரு கேவலமான விஷயம் அல்ல, அது ஒரு கண்ணியமான விஷயம்.
இரண்டு நபர்களுக்கும் வாழ்க்கை துணை ஏற்பட்டு விடுகிறது. அதனால் பலதார மனம் என்பதை விட மறுமணம் செய்வது, இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற விஷயங்களை சூரத்துன் நிசாவில் பல உரிமைகளை இங்கே அல்லாஹ் வழங்குறான். இதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பல விஷயங்கள் அங்கு பூர்த்தி ஆகும், பல தேவைகள் அல்லாஹ் பூர்த்தி ஆக்குகிறான். இது சஹாபாக்கள் இந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் அதை நிலைநாட்டினாங்க, அந்த விஷயங்களை செஞ்சு காட்டினாங்க. அதை உம்மத்தில் நாம் ஹயாத்தாக்க. அதே மாதிரி கண்ணியமிக்க அல்லாஹ்னுடையார்களே, சொத்து பங்கீடு விஷயத்திலையும் நேற்று சொல்லப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 ஆயத்தில், சூரத்துன் நிசாவில் 3 ஆயத்து தான் சொத்து பங்கீடை பற்றி, பாக பிரிவினை பற்றி தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டான், கணக்கு போட்டு சொல்லிட்டான் அல்லாஹு தாலா. அது நேற்று அதை பற்றி விரிவாக பேசப்பட்டுச்சு. அந்த விஷயங்கள்லையும் நாம் முழு கவனம் செலுத்தணும். இந்த விஷயங்களை நாம் அநியாயம் செஞ்சிடக்கூடாது. இது விஷயத்தை நாம் அநியாயம் செஞ்சிட்டோன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்முடைய அமல்கள் கபூலாகாது. நம்முடைய அமல்கள் எல்லாம் ஒரு முஸ்லீமுடைய துவாவாகட்டும், தொழுகையாகட்டும், ஹஜ்ஜாகட்டும், எவ்வளோ பெரிய அமல்களாக இருந்தாலும் ஹுக்கூக்குல் இபாதில், அடியார்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில், கொடுக்கல் வாங்கல்லையோ அல்ல குடும்ப விஷயங்களில் பந்தங்களை முறிஞ்சு வாழ்கிறது, அவங்களுடைய பந்தத்தை அறுத்து வாழ்கிறது, இதை கொண்டு நம்முடைய அமல்கள் நமக்கு தலைக்கு மேலே கூட உயராது. ஒரு பெண் கணவனை கோபித்த நிலைமையில் ஒரே ஒரு இரவை கழித்தாலும் கூட வானத்தில் உள்ள அத்துணை மலக்குமார்களும் அந்த பெண்ணை சபிக்கிறார்கள். ஒரே ஒரு ராத்திரி கோபமாக கழிச்சான். அல்லது ஒரு கணவர், ஒரு மனிதர் தன்னுடைய பெற்றோர்களை கோபித்த நிலைமையில் ஒரு சகோதரனை கோபத்தோடு பேசாமல் ஒரு 3 நாளைக்கு மேலே, 3 நாளைக்கு அனுமதி இருக்குது கோபத்தில் பேசாமல் இருக்கலாம், 3 நாளைக்கு மேலே நாம் என்ன எதுக்கு உரிமை இல்லை, பேசாமல் இருக்க அனுமதி கிடையாது. கூட பிறந்த சகோதரனுக்கு மட்டும் இல்லை, ஒரு சாதாரண முஸ்லீம், சொந்தமே இல்லை, தூரத்து சொந்தம் அல்ல வேற ஊருக்காரரு, அவரோட ஒரு தகராறில் சண்டையை போட்டுட்டோம், 3 நாளைக்கு தான் அந்த கோபத்தாபத்தோடு இருக்கலாம். 3 நாளைக்கு மேலே அவர்கிட்ட போய் சலாமாவது சொல்லிடணும். பேசணுங்கிற அவசியம்லாம் இல்லை. பேசினா பிரச்சனை வருதா, பேசாதீங்க, சலாமோட முடிச்சுக்கிடுங்க. யார் சலாமுல முந்திக் கொள்வார்களோ, இந்த 2 சண்டை போட்ட 2 பேர்ல சிறந்தவங்க யாரு? யார் சலாமுல முந்திக்கொண்டு அந்த பிரிவை முறித்து விடுவார்களோ, சேர்ந்து விடுகிறார்களோ, அவர்கள் தான் அந்த இருவரில் சிறந்தவர்னு சொன்னார். ஆக இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம ரொம்ப கவனம் செலுத்தணும். இதனால நம்முடைய இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அமல்கள், செய்யறதே கொஞ்சம் அமல், அதுவுமே நாம் ஒழுங்கா செய்யறது இல்லை. இந்த அமலும் அல்லாட்ட ஒப்புக்கொள்ளப்படாமல் போயிடக்கூடாதுன்னு சொன்னா நாம ஹுக்கூக்குல் இபாதில், அடியார்களோட சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். அதே மாதிரி இன்னைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் மாஇதாவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, மாஇதா என்று சொன்னால் என்ன? அது ஒரு மறவை, சஹன், வானத்திலிருந்து இறக்கப்பட்ட சஹன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சீடர்கள், பனு இஸ்ரவேலுக்கு இதே வேலை தான். அவங்க அல்லாஹ்வை ஈமான் கொண்ட பிறகு, நபி ஈமான் கொண்ட பிறகும் சோதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கேள்விக்கிட்டே இருப்பாங்க. சும்மா வச்சிங்க, உண்மையான நபியா இருந்தா எங்களுக்கு வானத்திலேருந்து மண்ணு செல்வாவை கேளுங்க, அல்லாட்ட வாங்கித்தாங்க. பனு இஸ்ரவேல் மூசா நபிகிட்ட கேட்டாங்க, அல்லாஹ் கொடுத்தான். உலகத்திலேயே அனுபவிச்சாங்க யூதர்கள், வானத்திலேருந்து வந்த உணவை யூதர்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் ஈசா நபிகிட்ட கேட்டாங்க, உங்களால முடியுமா, அல்லாஹ்க்கு தர முடியுமா? அல்லாஹ்க்கு ஹல் யஸ்ததிஉ ரப்புனா, அல்லாஹ்க்கு வானத்திலேருந்து எங்களுக்கு உணவு தட்டை இறக்கி தர முடியுமான்னு கேட்டாங்க. இப்போ அல்லாஹ் சொன்னா, நான் தர்றேன், பிரச்சனை இல்லை, ஆனால் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு நீங்கள் நன்றி கெட்டவங்களா இருந்தா நான் உலகத்தில் யாரையும் வேதனை செய்யாத மாதிரி வேதனை செய்வேன், சரியா? இன்னி உஅذிபுஹு அஸாபல்லா உஅذிபுஹு அஹதம் மினல் ஆலமீன், நான் யாரையும் தண்டிச்சிக்க மாட்டேன், அந்த மாதிரி வேதனை செய்வேன் நான் தந்த பிறகும் நன்றி கெட்டு நடந்தா அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சதான்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால் இந்த சூறாவுக்கு பேர் சூரத்துல் மாஇதா. இதில் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் ஹலாலான முறையில் சாப்பிடணும். குறிப்பாக மிருகங்கள், பறவைகள், இது விஷயத்தில் நமக்கு இஸ்லாம் வகுத்து தரக்கூடிய சட்டம் என்னென்று சொன்னால், பொதுவாக உலகத்தில் ஒரு சாரார் இருக்கிறாங்க, மாமிசமே சாப்பிடக்கூடாது, ஒரு கூட்டம் இருக்குது, மாமிசமே திங்கக்கூடாது, அது அவங்களே ஹராமாக்கி திங்க மாட்டாங்க. இன்னொரு சாரார் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் திங்கலாம், இன்னும் தாண்டி இல்லை, எல்லா கறியும் திம்பாங்க, பாம்பையும் திம்பாங்க, பூச்சியும் திம்பாங்க, எல்லாத்தையும் திங்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் அல்லாஹ்
சுப்ஹானஹு தஆலா மனித சமுதாயத்தை படைத்தவன், விலங்குகளை படைத்தவன், முழு உலகத்தை படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எது நல்லதோ அதை ஹலாலாக்கியிருக்கிறான். எது சாப்பிட்டால் உனக்கு நல்லதோ அந்த கால்நடைகளை அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கி இருக்கிறான். அது பற்றி இன்றைய சூரா மாஇதாவில் மாமிசங்கள் எது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்குது, எது ஹராமாக்கப்பட்டிருக்குதுங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். ஹலாலான உணவு எது? அல் அன்ஆம் அடுத்த சூறா வருது, கால்நடைங்கிற பேர்லையே. இந்த சூறாவிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதில் ஹலாலாக்கப்பட்ட உணவு எது அப்படின்னு சொன்னால் ஆடு, மாடு, ஒட்டகம். அதே மாதிரி ஒரு உசூலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லி தந்தாங்க, எந்த விலங்கினங்கள்லாம் மற்ற விலங்கினங்களை அடித்து சாப்பிடாதோ, மற்ற விலங்கினங்களை கீறி கிழிச்சி கொதறி சாப்பிடாதோ அதெல்லாம் நமக்கு ஹலால். சிங்கம், புலி இதெல்லாம் என்ன செய்யும்? அடுத்த மிருகங்களை அடித்து சாப்பிடும், அது நமக்கு ஹராம். ஆடு, மாடு, ஒட்டகம் இதனுடைய இனங்கள் இதெல்லாம் நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கு. பறவைகளில் எந்த பறவைகள் அடுத்த பிராணியை காலில் கொத்தி வச்சு அழகால தன்னுடைய சொண்டால் அதை கீறி கிழிச்சி சாப்பிடுமோ அதெல்லாம் ஹராம். காக்கை, கழுகு இது போன்ற பிராணிகள், இது போன்ற பறவைகள் ஹராமாக்கப்பட்டு, இதல்லாத மற்ற பறவைகள் எல்லாம் ஹலாலாக்கப்பட்டு. இந்த ஹலாலான இந்த பறவைகளில், இந்த மிருகங்களில் கூட அதுலேயும் ஹலால் எப்போ ஹலால் ஆக்கப்படும்? அதில் எது ஹலால்? எல்லாமே ஹலால் ஆயிடாது. ஒரு ஆடை அறுக்கிறோம், அந்த ஆட்டில் எல்லாமே ஹலால் கிடையாது. அந்த ஆட்டில் ரத்தம் ஹராம். ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் ஹின்ஸீர். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான், அதில் உங்களுக்கு எது ஹராமாக்கப்பட்டிருக்குது? ரத்தம் ஹராமாக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி சில உறுப்புகள் அதில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இதே ஆகுமான பிராணி முறையாக அறுக்கப்படாம அது கழுத்து நெரித்து கொல்லப்பட்டாலோ, அல்லது ஆடு மாடு மோதி முட்டி அல்ல செவத்தில் முட்டி அது செத்து போயிருச்சு, அல்ல மேலேந்து குதித்து வல் முன்ஹனிகத்து வல் மௌகூதத்து வல் முத்தரத்தியத்து வன் நதீஹா வமா அகல ஸபு, அதே மாதிரி வனவிலங்குகள் ஆடு மாடை கடிச்சு கொதறி வச்சுட்டு போயிருச்சு, அந்த செத்த பிராணியையோ அல்ல தானாகவே செத்து போயிருச்சு, அதையெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் ஹராம். ஹலாலான பிராணிகளில் கூட அது எப்படி இருந்தால் அது ஹலாலாகும்? ஹலாலான முறையில் அறுக்க, அது உயிரோடு இருக்கணும், நீங்கள் உங்கள் கையால் அதை அறுத்து சாப்பிடணும். அந்த அறுக்கிற முறையும் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு. அல்லாஹுடைய திருநாமத்தோடு சொல்லப்படணும். அது ஒரு முஸ்லீம் அறுக்கிறார், பிஸ்மில்லா சொல்லித்தான் அறுக்கணும். மறந்துட்டாரு, பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வளமையாவே சொல்றது இல்லை. இன்னைக்கு ஆடு மாடு அறுக்கிறோங்கிற நம்ம கவனிக்கணும். சாப்பிட்றோம், கறிகளை சாப்பிட்றோம், கறி கடைகளில் போய் வாங்குறோம். இந்த மாதிரி மசாயில்கள் அவங்ககிட்ட முதாக்கரை செய்யணும். அவங்கள தொழுகையாளிகளாக இருக்கணும், அவங்கள ஆர்வப்படுத்தணும், அறுக்கிற முறைகளை சொல்லணும். அவங்க பேசிக்கிட்டே அறுத்துருவாங்க. ஒரு ஆட்டுக்கு முன்னாடி இன்னொரு ஆட்டை வச்சு அறுத்துருவாங்க. எவ்வளோ ஒழுக்கங்கள் சொல்லி தரப்படுது பிராணிகளை அறுக்கிறதுல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா கத்தல்துமு ذبح فاحسنوا القتلة. நீங்க ஒரு பிராணியை அறுப்பதாக இருந்தாலும் அதிலையும் அழகிய முறையை கையாளுங்க, கொடுமை செஞ்சு கொள்ளாதீங்க. பிராணிகள் கூட அல்லாஹ்வுடைய படைப்பு, மனிதர்களுக்காக தன்னையே அர்ப்பணிக்குது. அந்த ஆட்டை அறுக்கிற விஷயத்துல கூர்மையான கத்தியை கொண்டாருங்க. இலகுவான முறையில் அதனோட உயிர் போயிடட்டும். கூர்மை இல்லாத கத்தியை வச்சு போட்டு அதை என்ன செய்ய, கொடுமை செய்யக்கூடாது. இலகுவான முறையில் விரைவாக அறுத்துடணும். அறுபடுறது 3 நரம்புகள் அறுபடணும். 4 நரம்பு இருக்குது தொண்டையில், அதில் 3 நரம்பு அறுபடணும். மூச்சு குழாய், மூளைக்கு போகிற நரம்பு, அது மாதிரி உணவு குழாய், குறைஞ்ச இந்த 3 நரம்பாவது அறுபடணும். முழுசா அறுத்த கழுத்தா வெட்டி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி முறையாக அறுக்கப்படணும். முழு ரத்தமும் அதில் வெளியாகிற வரைக்கும் என்ன செய்யணும், அதில் தோள்களை உரிக்கக்கூடாது. இன்னைக்கு அவசர அவசரமாக நம்ம இந்த ஹஜ்ஜு பண்ண நேரத்தில் பார்க்கலாம், 2 பேரை வச்சுக்கிட்டு தெருவில் வைக்கிற அத்தனை வீட்டில் வைக்கிற ஆட்டையும் உரிக்கணுங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, நம்ம அறுத்து கொடுத்துருவோம். அது துடிச்சு ரத்தமெல்லாம் வர்றதுக்குள்ளே கழுத்தை ஒரே முறையாக முறிச்சு விட்ருவாங்க. அது துடிச்சு ரத்தமெல்லாம் வர்றதுக்குள்ள, அல்லது அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட்ல என்ன செய்வாங்க, கத்தி வச்சு ஒரு குத்துனா அதோட துடிப்பு நின்றும். அப்போ ரத்தம் ஒழுங்கா வெளியேறாது. எந்த நோக்கத்துக்காக நமக்கு இது சொல்லப்படுதோ அந்த பரிசுத்தமான கறி அது ஆகாது. அந்த கறியில நோய் வரும். எந்த கறியில சரியா ரத்தங்கள் வெளியாகல, ரத்தங்கள் உள்ள கறியோட நம்ம சாப்பிட்றோம், நோய்கள் தான் வரும். அதனால ஷரியத்தை சொல்லப்பட்ட பிரகாரம் நம்முடைய பிராணிகள் அறுக்கப்படும்.
ஒரு பிராணிக்கு முன்னாடி வச்சு இன்னொரு பிராணியை அறுக்கக்கூடாது, அதை பார்க்க வச்சுக்கிட்டே அறுக்கிறது, அதுக்கு முன்னாடியே கத்தியை தீட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இஸ்லாம் வன்மையாக நம்ம கண்டிக்குது. இதில் கூட ஒழுக்கங்களை பேணி நடக்கணும். இன்னைக்கு ஒரு கூட்டம் இதை ஒரு அரசியலாக்கி என்ன செய்யறாங்க, முஸ்லீம்கள் கறி சாப்பிட்றாங்க, ஏதோ சொல்றவங்க சாப்பிடாதவங்க மாதிரி, நம்மளை விட திங்கிறது அவங்க தான். யாரு முஸ்லீம்களை இப்படி பேசி சில பகுதிகளில் கொலையே செய்யறாங்க, மாட்டுக்கறி சாப்பிட்டாருங்கிறதுக்காக முஸ்லீம்களை கொலை நடக்குது நம்ம நாட்டில். அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்களா? நல்லா திங்கிறாங்க. அவங்க தான் ஏற்றுமதியே செய்யறாங்க வெளிநாடுகளுக்கு, அரபு நாடுகளுக்கு. இங்கேருந்து மாடுகளை அறுத்து குர்பானி செஞ்சு அதை ஏற்றுமதி செய்யறது அந்த கூட்டம் தான். அது நம்மளை பேசுது, மாட்டுக்கறியை திங்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவான சட்ட வரம்புகள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். நமக்கு அந்த ஆடு மாடுகள்ல கூட அதனுடைய முறைகளை பேணி அறுக்கப்படும் போதுதான் அந்த உணவு நமக்கு ஹலாலாகும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு சட்டங்களை, அதே மாதிரி தயம்மத்தினுடைய சட்டங்கள் என்று ஓதப்பட்டுச்சு. அல்லாஹ் நம்ம உம்மத்துக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். ஒழு செய்யறதுக்கு தண்ணி இல்லை, குளிப்பு கடமையாயிருச்சு, தண்ணி இல்லை. இப்போ அல்லாஹ் தஆலா முழு பூமியே நமக்கு ஒழுவுக்கு பகரமாக மண்ணை நமக்கு தந்திருக்கிறான். மண்ணில் தயமம் செய்யலாம். தயமத்தின் மூலமாக குளிப்பு கூட அதில் நிறைவேறிடும். காய்ச்சல் ஆயிடுச்சு, குளிப்பும் கடமையாக ஆயிடுச்சு, குளிச்சு ஆகணும். இப்போ தண்ணி இல்லை, இப்போ இவர் மண்ணில் தயமும் செஞ்சால் போதும், அந்த குளிப்புக்கு பகரமாக அந்த தயமுமே போதுமாயிரும். இது போன்ற சட்டங்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்டுச்சு. அல்லாஹ் தஆலா இதை சொல்லிட்டே வரும்போது இடைக்கிடையில் யூதர்கள் கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லிட்டே வருவான். இந்த சூறாவுலை அவங்களுக்கும் நம்மை போன்ற சட்டங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அவங்கெல்லாம் இதை பேணி நடக்கலை. அதை சொல்லி சொல்லி நம்மளை எச்சரிப்பான். யூதருக்கு போல நீங்கள் ஆயிராதீங்க, நசாராக்களை போல நீங்கள் ஆகிராதீங்க. உங்களுக்கு எப்படி நம்ம குர்ஆனை கொடுத்தோமோ அதுபோல் அவங்களுக்கு தௌராத் இன்ஜீலுங்கிற வேதத்தை கொடுத்தோம். அவங்க மதிக்கலை, சட்டங்களை மாற்றிட்டாங்க, அவங்க இஷ்டம் போல நடந்தாங்க. அதனால அவங்க அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாகிட்டாங்க. ஆனால் மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளைகள். வகாலத்தில் யஹூது வன் நஸாரா நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஹு. நாங்கள்லாம் அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளைகள், நாங்கள் அல்லாஹ்வுக்கு நேசத்திற்குரியவங்க, நாங்கள் தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்கன்னு பெருமடிச்சுக்கிடுவாங்க. அல்லாஹ் கேட்குறான், அப்போ ஏன்டா உங்களை நல்லா வேதனை செய்கிறான்? ஃபலிம யுஅذிபுக்கும், நீங்கள் அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளை, நீங்கள் யூதருக்கு எத்தலாம் கிறிஸ்தவருக்கு தான் அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளைன்னு சொன்னால் உங்களுக்கு ஏன் வேதனை வந்துச்சு? அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சனிக்கிழமையை புனிதமான நாள் ஆக்கினா. நமக்கு அல்லாஹ் வெள்ளிக்கிழமையை கொடுத்த மாதிரி அவர்களுக்கு சனிக்கிழமை புனிதமான நாளாக வழங்கப்பட்டுச்சு. அந்த சனிக்கிழமையில ஒரு கடலோரத்தில் இருக்கக்கூடிய அந்த யூதர்களுக்கு மீன் பிடிக்கிறது அல்லாஹ் ஹராமாக்கியிருந்தான். அந்த தொழில் செய்யக்கூடியவங்க அந்த ஒரு நாள் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான். ஆனால் அவங்க தந்திரமாக மீனை பிடிச்சாங்க. அதனால அல்லாஹ் அவங்களை என்ன செஞ்சான், குரங்குகளாக மாத்தினான். இந்த மாதிரி பல வேதனைகள், சில பேரை பன்றிகளாக மாத்தினான். وَجَعَلَ مِنْهُمُ الْقِرَدَةَ وَالْخَنَازِيرَ وَعَبَدَ الطَّاغُوتَ أُولَٰئِكَ شَرٌّ مَكَانًا وَأَضَلُّ عَنْ سَوَاءِ السَّبِيلِ. இப்போ யூதர்களை பற்றியும் கிறிஸ்தவர்களை பற்றியும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களை மாற்றி மறைச்சி சத்தியத்தை ஏற்றுக்கிடாத வழிகட்டு போன மாதிரி நீங்கள் ஆகிடக்கூடாது. அதனால அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் யூதர்களையோ நசாராக்களையோ உங்களுடைய உற்ற நேசர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள். லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா. யூத கிறிஸ்தவர்களை உங்களுடைய உற்ற நேசர்களாக ஆக்கிக்கிடாதீங்க. அப்படி ஆகுனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்க நேசிச்சவங்களை ஆயிட்டீங்கன்னா மறுமையில் நீங்கள் அவங்க கூட தான் இருப்பீங்க. இவங்கெல்லாம் நபிமார்களுடைய நாவாலே சபிக்கப்பட்டுட்டாங்க. இன்னைக்கு ஓதப்பட்ட கடைசியில் லா யுஹிப்புல்லாஹ்வுடைய 6வது ஜுஸ்னுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் சொன்னார், லுஇனல் லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல அலா லிசானி தாவூத் வ ஈஸா இப்னு மரியம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நாவினாலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நாவினாலும் இந்த யூதர்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள். பல நபிமார்களை கொலை செஞ்சாங்க, அல்லாஹ்வையே கேலியா பேசினாங்க. யதுல்லாஹி மகலூலா, நவுது பில்லாஹ். அல்லாஹ் பத்தி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. குல்லத் ஐதீஹிம் வலுஇனு பிமா காலு. அல்லாஹ் சொல்ற அவங்களுடைய கைதான் கட்டப்பட்டிருக்கிறது, அவர்கள் தான் கஞ்சர்கள். அவங்க இப்படி சொன்னதுனால அவங்க அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டு விட்டார்கள். இவங்க நோக்கமெல்லாம் என்ன? அல்லாஹ் சொல்றான், இவங்க நோக்கமெல்லாம் என்னன்னு சொன்னா உலகத்துல குழப்பத்தை உண்டாக்குதல். யூதர்களுடைய நோக்கம், குறிப்பா யூதர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், யூதருடைய நோக்கம் போற மூட்டிக்கிட்டே இருக்கணும். யுரீதுன அன் யுத்ஃபிஉ, அவர்கள் எப்போல்லாம் போற தூண்டுவாங்களோ அத்ஃபஅ அல்லாஹு அலைஹா,
அல்லாஹ் அந்த போரை அணைச்சிக்கிட்டே இருப்பான். அவங்க தூண்டிகிட்டே இருப்பாங்க, அல்லாஹ் அமர்த்திக்கிட்டே இருப்பான். அவன் நோக்கமே அதுதான், உலகம் நல்லா இருக்கக்கூடாது, எல்லாருமே குழப்பத்தில் இருக்கணும். இது அல்லாஹு தாலா நமக்கு பல விஷயங்களை சொல்லி காட்டி இவங்க விஷயத்தை எச்சரிக்கையாக இருங்க. இருந்தாலும் முஸ்லீம்களுக்கு, ஈமான் கொண்ட மக்களுக்கு இந்த யூதர்களும் முஷ்ரிக்கீன்களும் மிகப்பெரிய விரோதமாக இருப்பாங்க. லதஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தல் லில்லதீன ஆமனுல் யஹூத வல்லதீன அஷ்ரகு. முஷ்ரிக்கீன்களும் யஹூதிகளும் முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய விரோதத்தில் இருப்பாங்க. ஏன்னு சொன்னா அவங்க பொறாமை. அவங்க தெரியும் முஸ்லீம்கள் சத்தியமான மார்க்கத்தில் இருக்கிறாங்க, நம்மளை பத்தி எல்லாம் அவங்க வேதத்தை சொல்லப்பட்டிக்குது, அவங்க தான் உண்மையிலே அல்லாஹை வணங்குறாங்க, அவங்க தான் உண்மையிலே நபிமார்களை மதிக்கிறாங்க என்ற விஷயமெல்லாம் தெரிஞ்சதுனால அவங்க ஈமான் கொண்டு வந்துட மாட்டாங்க. சரி, நல்ல மார்க்கமாச்சே, நம்மளும் முஸ்லீம் ஆயிரும், இறங்கி வரமாட்டாங்க. இறங்கி இருந்தாதான் நபிசாசம் காலத்திலே அவங்க எல்லாரும் முஸ்லீமா இருப்பாங்களே. மதீனால இருந்த யூதர்கள் மதீனாவுக்கு எப்படி வந்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை பற்றி அவங்களுடைய வேதத்தை சொல்லப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த ஊர்ல இருந்து மக்களால விரட்டப்பட்டு அவங்க இந்த மாதிரி மதீனாவுக்கு வந்து சேருவாங்கன்னு ஒரு அடையாளத்தை எல்லாம் சொல்லியிருந்தான் தௌராத்தில். அப்போ அந்த தௌராத்தை படித்த அந்த காலத்து யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அதை ஆராய்ச்சி செஞ்சு மதீனால தான் இந்த இடத்த தான் சொல்லப்பட்டிக்குதுன்னு சொல்லி மதீனால வந்து குடியேறினாங்க. எங்கேயாவது அல்லாஹ்வுடைய கடைசி நபி வருவாங்க, நம்மெல்லாம் அவங்கள வரவேற்கணும், அவங்க நம்ம நுஸ்ரத் உதவி செய்யணும், அந்த அன்சாரிகள்ங்கிற அந்த பேர் நமக்கு கிடைக்கணுங்கிற ஆசையோடு தான் மதீனால வந்து குடியேறினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வர்ற வரைக்கும் அந்த தலைமுறை இருந்துச்சு. பல தலைமுறை போய் கடைசி நபிசாசம் வரக்கூடிய காலத்தில் இந்த யூதர்களும் அந்த எண்ணத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அவங்க ஏற்றுக்கொள்ளலை. காரணம் என்ன? அவங்க எதிர்பார்த்தது யூத வம்சத்திலேருந்தே நபி வருவாங்கன்னு நினைச்சாங்க. கடைசி நபி யூத வம்சத்திலேருந்தே வருவாங்க. ஆனால் வந்தது குறைஷிகள்லேருந்து வந்தாங்க. குறைஷிகள் அவங்களுடைய பார்வையில கேவலமானவங்க. குறைஷிகள் அவங்க யாரு? மாற்றாந்தாயிட பிள்ளைங்க, உம்மாட அடிமையிட பிள்ளைங்க. இவங்களுடைய உம்மா யாரு? யூதர்களுடைய உம்மா யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மனைவி, சாரா, ஹாஜரா. சாரா தான் முதல் மனைவி. அவங்களுடைய பிள்ளைங்க தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய பிள்ளைங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த சந்தையில் வந்ததுதான் யூதர்கள். அந்த சாரா அவங்களுடைய அடிமையாக இருந்தவங்க தான் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். இவங்கள தான் கொண்டு போய் மக்கால போய் அல்லாஹ் விட சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பிறந்த பிறகு கொண்டு போய் மக்கால விட்டாங்க. அவங்களுடைய சந்ததிகள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததி தான் குறைஷிகள் எல்லாம். அதனால யூதர்கள் அவங்களை ஏற்றுக்கொள்ளலை. அதனால பொறாமை. இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆற்றல், இவ்வளோ பெரிய மதிப்பு, சிறப்பு, வேதம் கொடுக்கப்பட்டு நபியாக வந்திருக்கிறாங்களா? அந்த பொறாமனால தான் முஸ்லீம்களை பற்றி தவறான எண்ணங்களை உலகத்தை பரப்புறதும், மீடியாவின் மூலமாக முஸ்லீம்களை மேல் அவதூறுகள் சொல்றதும், இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களை கொச்சைப்படுத்துறதும், உலக அரங்களை இதை மாசுபடுத்தணுங்கிற நீயத்தில் இறங்குவாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க ஊதுறதை வச்சே இஸ்லாத்தை வளர்த்துருவான். அதான் நடந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா யூதர்கள் விஷயத்தை சொல்லி சூரா ஃபாத்திஹாலேருந்து அல்லாஹ் சொல்லிட்டு வரான், யூத நசாராக்கள் விஷயத்த கவனமாக இருங்க, அவங்கள எந்த விஷயத்தையும் பின்பற்றிடாதீங்க, அவங்கள எந்த கலாச்சாரத்தையும் உங்களுடைய கலாச்சாரமாக ஆக்கி கொள்ளாதீங்க என்பதாக அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செஞ்சுட்டே வரான். இன்னைக்கு ஓதி முடிக்கக்கூடிய கடைசி ஆயத்தினையும் அல்லாஹ் சொன்னான். ஆனால் கிறிஸ்தவர்கள் நல்லவர்கள் அல்லாஹ் சொன்னான். கிறிஸ்தவர்களில் சில மக்கள் இருக்கிறாங்க, அவங்க மிகவும் உள்ளம், அவங்க பண்பட்டவங்க. அவங்கள சில நசாராக்கள் நஜ்ஜாசி மன்னருடைய அந்த சபையில் இருந்தவங்களெல்லாம் சொல்லி காட்டி அல்லாஹ் சொல்றான், அவங்க முஸ்லீம்களோட அன்பாக இருப்பாங்க, அவங்க கூடிய விரைவில் ஈமானை ஏற்றுக்கொள்வாங்க. அதில் ஈமானை ஏற்றிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அல்லாஹுடைய வசனங்களை கேட்டு அவங்க கண்ணீர் சிந்தி அழுவார்கள். வைதா சமிஉ மா உன்ஸில இலர் ரசூல் தரா அயுனஹும் தஃபீது மினத் தம்இ. அல்லாஹ் குர்ஆன்ல நாளைக்கு ஓதப்படக்கூடிய முதலாவது ஆயத்து இது. அந்த கிறிஸ்தவர்கள் பற்றி சொல்லி முடிச்சா அவங்களுடைய தன்மை அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் நாளைக்கு சொல்றான். அவர்கள் அல்லாஹுடைய வசனத்தை கேட்டாங்கன்னு சொன்னா இவ்வளோ சத்தியமான விஷயமாண்டு அவங்க உள்ளத்துல அந்த சத்தியத்தின் மீது உண்டான அந்த ஆர்வத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா கண்ணீர் சிந்தி அழுவார்கள். நாங்கள் ஏன் அல்லாஹ் ஈமான் கொள்ளாமல் இருக்கணும், நாங்கள் அல்லாஹ் ஈமான் கொண்டு விட்டோம்னு சொல்லி முஸ்லீம் ஆவாங்க. அந்த நஜ்ஜாசி மன்னருடைய அந்த சபையில் இருந்தவங்களுடைய விஷயத்தை தான் அல்லாஹ் இந்த இடத்த சொல்லி காட்டுறான். ஆக இந்த மாதிரி பல்வேறு செய்திகள் அல்லாஹ் நமக்கு சொல்லி, நமக்கு அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னு சொன்னா, அவர்களை போல நீங்க ஆகிராதீங்க, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மையான விஷயங்களை ஏவுங்க,
பாவமான விஷயத்தில் நீங்களும் ஒதுங்கி கொள்ளுங்க, மக்களை தடுங்க. கானு லா யதனாஹூன அன் முன்கரின் ஃபஅலூ. ஏன் சபிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா, தடுக்கப்பட்ட ஹராமான விஷயங்களை விட்டு அவங்க ஒதுங்கி கொள்ளாம இருந்தாங்க. ஹராமும் தெரிஞ்சும் ஹராம செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனாலதான் நபிமாருடைய சாபத்துக்கு ஆளானாங்க. அந்த மாதிரி நம்ம ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் இந்த மாதிரி பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை முழுமையாக புரிந்து விளங்கி அமைசியும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.